அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ராபெரி கேக். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 எக் சேர்த்துக்குங்க. பவுலில் தண்ணி இருக்கக்கூடாது. 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரீமியாக வரணும். இப்போ சுகர் 1/2 கப் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. எக் நல்லா ஃப்ளஃபியாக வரணும், அது வரை பீட் பண்ணிக்கோங்க. ஆயில் 1/2 கப் சேர்த்துக்குங்க. சேர்த்து கொஞ்ச நேரம் பீட் பண்ணால் போதும். இப்போ ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரி எடுத்துக்கிடுவோம். அது நல்லா துருவி போட்டுக்கோங்க. நம்ம சாப்பிடையில நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் துருவி போட்டுக்கலாம். கொஞ்சமாக பிங்க் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு சல்லடையில் மைதா 1 கப், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், சால்ட் 1/8 டீஸ்பூன் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சளிச்சுக்கோங்க. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரோட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கேக்கு. நல்லா கெட்டி இல்லாமல் ஸ்பேச்சுலர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிற மைதாவையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரா மில்க் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய பேட்டர் தயாராகிடுச்சு. 7 இன்ச் பேன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணிக்கிடலாம். அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை அதில் சேர்த்துடலாம். இப்போ ஒரு கடாயில் ஸ்டாண்ட் வச்சு ஒரு மூடியை வச்சு ஒரு 10 நிமிஷம் ஹை ஹீட்டில் நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த பேட்டரை பேனில் வச்சிடலாம். மூடி வச்சுருங்க. 40லேருந்து 45 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்ப்போம். நல்லா கம்ப்ளீட்டாக வெந்திருக்கு. இது ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு இந்த ஓரங்களை நம்ம ரிமூவ் பண்ணிக்கிடுவோம். இப்போ அன்மோல்டு பண்ணிடலாம். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ரிமூவ் ஆகிருக்குன்னு. இப்போ நம்மளுடைய பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராபெரி கேக் சூப்பராக தயாராகிடுச்சு. ஓவன் இல்லாமல் நம்ம பேன்லேயே அழகாக பண்ணியாச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள் கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching. Bye.